வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய கொண்டக்கடலை பிரியாணி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை பிரியாணி செய்கிறதுக்கு 100 கிராம் ரைஸ் எடுத்துருக்கேன். 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது நார்மல் ரைஸ் தான். நம்ம அதுக்கு பதில் பாஸ்மதியோ எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி ரேஷியோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் சாப்பாடு ரைஸ் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காயும் 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி மூக்கு, சின்னதாக 2 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலையை 100 கிராம் 4 ஹவர்ஸ் ஊற வச்சு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப விட வேணாம், அப்புறம் பிரியாணி செய்யும் போது குழஞ்சிடும். அதனால் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேவையானதெல்லாம் ரெடியாக இருக்குது. பிரியாணி செஞ்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குக்கர் ஒன்று போட்டலாம். பேன் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 ஏலக்காயை போட்டுடலாம். ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி மூக்கு, பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். நல்லா வாசனை போகிறப்ப வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளியெல்லாம் சாஃப்டான உடனே நம்ம மசாலா பொருளை சேர்த்துடலாம். 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். தயிர் சேர்த்த உடனே இமிடியேட்டாக நம்ம கலக்கி விட்டுடணும், இல்லைனா திரிஞ்சு திரியாக வர மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும். மசாலாலாம் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலையை சேர்த்துடலாம். கடலையை நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் அதனுடைய அளவு 1:2. ஸோ அந்த அளவு ஊற்றிக்கிறேன். கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியவே சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு திட்டெல்லாம் பார்த்துட்டு லிட் போட்டு விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் இறங்கிட்ட பிறகு ஓப்பன் பண்ணணும். அவ்வளவுதான். பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு நல்லா குக்காக இருக்குது, உதிரியாகவும் இருக்குது, நல்லா வெந்தும் இருக்குது. அவ்வளோதாங்க. ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய லன்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க ஆனியன் ரைத்தா நல்லாயிருக்கும்.